கஞ்சி வடிக்காமல் குக்கரில் வடித்தோம்னா அந்த கஞ்சி பூராவும் அந்த விஷத்தன்மை பூராவும் அந்த சோத்துள்ளாதான் திரும்பி வரும். அந்த சோத்தை சாப்பிட்டா அப்போ நோய் வரதான் செய்யும். அதனால் அது உடம்பை உப்பை செய்யும். அந்த கெமிக்கல்ஸை வெளியே தரணும்னா கஞ்சி வடிக்கணும், குக்கரில் வடிக்கக்கூடாது. தயிர் ஊற்றி சாப்பிடு. சாதாரண சாதனை பிறகு 1 கப் தயிர், மட்டன் சாப்பிட்ற 2 கப் தயிர் சாப்பிடு. வெறும் தாவர உணவில் அந்த மட்டனில் உள்ள சக்தியை விட அதிகமான சக்திகள் நிறைய இருக்குது. கிழங்கு வகைகள், காய்கள், பழங்கள், கீரைகள், வேர்கள், மூலிகைகள் இப்படி நிறைய இருக்குது. அது மலமாக வெளியேறிவிடும். மலமாக வெளியேறினா கூட பரவாயில்ல, உள்ளாரியே தங்கிக்கிட்டு இருந்ததுன்னா நோயை உண்டாக்கும். சாப்பிட்ட உணவு முழுமையாக வெளியேறணும்னா an apple a day keeps the doctor away. 3 ஆப்பிளில் உள்ள சக்தியை விட அவங்களுக்கு ஆயுசு 100, அவங்களுக்கு அழிவே கிடையாது. அறுசுவை நிறைஞ்சிருக்கு. ஒரு வேளையாவது நான் 3 வேளையில் ஒரு வேளையாவது இயற்கை உணவு சாப்பிட்டேன். தேங்காய் உயர்ந்த உணவு, தேன்காய் அதில் 100 ஆயுசு, வயசு அவங்க 100 தான் தேங்காய் சாப்பிட்றவங்க. ஏன்னா அதில் கொள்ளை சுண்டல் செய்து சாப்பிடலாம், துவையில் அரைத்து சாப்பிடலாம், கொள்ளை வறுத்து பொடியாக்கி ரசம் போட்டு கொள்ளு ரசம் சாப்பிடலாம். கொள்ளு ரசம் சாப்பிடுவதற்கு கொலஸ்ட்ரால் கிடையாது. இந்த பிபியை குறைக்கும், இருதய நோயை நீக்கும். அது ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லலாம். தேனும் இப்போ அது சமைத்தாலும் பச்சை சாப்பிட்டாலும் சக்தி இழப்பதில்லை. மீதி எல்லா காய்கறியுமே எல்லா பழங்களுமே சமைச்சா வேக வச்சா சக்தி இழந்து விடும். நோய் இருக்காது, இருதய நோய் வராது. உடல் பருமனாகிறதுக்கு காரணமே உழைப்பின்மை. இதுதான் பெரிய ரீசன். அப்புறம் இந்த பாக்கெட் ஐட்டம், எண்ணெய் பொருளை சாப்பிட்டாவே உடம்பு உப்பு ஆரம்பிக்கும். ஜீரணம் ஆகாமல் பசி இல்லாமல் சாப்பிட்டா உடம்பு உப்பு. பசிச்ச போகிற தான் சாப்பிடணும், அளவாக தான் சாப்பிடணும். சாப்பிட்றத மென்று சுவைத்து ரசித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டு முழுகணும். 1/2 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கணும். அப்போ உடல் பருமன் ஆகாது. உடல் பருமன் ஆகிறதுக்கு காரணம் எண்ணெய் பொருள்கள். இன்னொன்று, இப்போது குக்கரில் வடிக்கிறாங்க. குக்கரில் வடிக்கிற சாதத்தை சாப்பிட்டா அது அந்த அரிசி சாதத்தை பயிரிடும்போது 5 தரம் மருந்து அடிக்கிறாங்க, 3 தரம் கெமிக்கல் ரசாயனம் போடுறாங்க. அது அந்த அரிசியில் அப்படியே உள்ளார இருக்கும். வெந்து கஞ்சியாக வடிக்கும்போது வெளியேறிடும். கஞ்சி வடிக்காமல் குக்கரில் வடித்தோம்னா அந்த கஞ்சி பூராவும் அந்த விஷத்தன்மை பூராவும் அந்த சோத்துள்ளாதான் திரும்பி வரும். அந்த சோத்தை சாப்பிட்டா அப்போ நோய் வரதான் செய்யும். அதனால் அது உடம்பை உப்பை செய்யும். அந்த கெமிக்கல்ஸை வெளியே தரணும்னா கஞ்சி வடிக்கணும், குக்கரில் வடிக்கக்கூடாது. சமைக்கிற பாத்திரத்தில் அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி வெந்ததுக்கு அப்புறம் தண்ணியை வடித்து எடுத்துக்கிட்டு சாதத்தை பயன்படுத்தணும். ஆக குக்கர் சாதம் சாப்பிட்டாலும் உடம்பு உப்பும், பாக்கெட் ஐட்டம் சாப்பிட்டா உடம்பு உப்பும். பாக்கெட்டில் நிறைய பொருள்கள்லாம், எண்ணெய் பொருள்கள்லாம், பலகாரங்கள், வறுவல் எல்லாம் வருது பாக்கெட்டில். அது 6 மாதத்துக்கு முந்தி செஞ்சது. அது எக்ஸ்பைரி டேட்டானு டக்குன்னு 3 மாதத்துக்கு முந்தைய டேட்டா போட்டு அதை லேட்டஸ்ட் டேட்டா போட்டு நம்மக்கிட்ட ஊற்றுவோம். அதை வாங்கி சாப்பிட்டோம்னா நமக்கு ஜீரணம் ஆகாது. அடுத்தது இந்த மைதா மாவு ஐட்டங்கள், இது ஜீரணம் ஆகாது. மட்டனும் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. தயிர் தான் ஜீரணமாக்கக்கூடிய உயர்ந்த பொருள். இதை கேட்குறாங்க, சார் நான் மட்டன் சாப்பிடாம எனக்கு உடம்பு சாதம் இறங்காது, நான் அதால் சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஜீரணம் ஆகலை, வயிற்று சிக்கல் வருது, நான் என்ன சார் சாப்பிட்றது? தயிர் ஊற்றி சாப்பிடு. சாதாரண சாதனை பிறகு 1 கப் தயிர், மட்டன் சாப்பிட்ற 2 கப் தயிர் சாப்பிடு. அப்போ தான் அது நல்லது செய்கிற பாக்டீரியாவுக்கு ஜீரண சக்தியை தூண்டிவிடக்கூடிய அதில் பாக்டீரியாக்கள் அதிகம் இருந்து உன்னுடைய சாப்பாடு ஜீரணம் ஆகிடும். ஆக மட்டன் சாப்பாட்டை குறைச்சிக்கோ, உனக்கு ஜீரண சக்தி குறைஞ்சி போச்சு, அதனால தான் உனக்கு நோய் வருது. ஆக நீ இப்போது வெறும் தாவர உணவில் அந்த மட்டனில் உள்ள சக்தியை விட அதிகமான சக்திகள் நிறைய இருக்குது. கிழங்கு வகைகள், காய்கள், பழங்கள், கீரைகள், வேர்கள், மூலிகைகள் இப்படி நிறைய இருக்குது.
அந்த உணவுப் பொருளை சாப்பிட்டு உடம்பை நல்லா உயர்ந்த நோயில்லா உணவுகளாக இயற்கை உணவை சாப்பிடுது. ஆக நல்லா சாப்பிடணும். சுவைத்து ரசித்து மசித்து வாயில் போட்ட உணவு ஒவ்வொரு துணுக்கு உணவும் உமிழ்நீரோடு கலக்கப்பட வேண்டும். உமிழ்நீரோடு கலக்கிற உணவு அத்துணையும் இரத்தம். உமிழ்நீரில் கலக்காத உணவு மலம். அது மலமாக வெளியேறிவிடும். மலமாக வெளியேறினா கூட பரவாயில்ல, உள்ளாரியே தங்கிக்கிட்டு இருந்ததுன்னா நோயை உண்டாக்கும். சாப்பிட்ட உணவு முழுமையாக வெளியேறணும்னா அளவாக சாப்பிடணும். அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி உழைச்சிடணும். அதிகமாக சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது, அதிகமாக உழைக்கணும். அதிகமாக உழைப்பு உள்ளவங்க மட்டும்தான் அதிகமாக சாப்பிடணும். குறைவான உழைப்பு உள்ளவங்க குறைவான அளவு சாப்பிடுங்க. சத்துள்ளவங்க சாப்பிட்டு போங்க, நிறைய சாப்பிடணும். பூசணிக்காயும் சாப்பிடுங்க, அவசியம் இல்லை. ஆப்பிள் மாதிரி சாப்பிட்டா பூசணிக்காயை விட ஆப்பிளில் சத்து வைக்க ஆப்பிள் ஏடி கீப்ஸ் த டாக்டர் அவே. 3 ஆப்பிளில் உள்ள சக்தியை விட ஒரு நெல்லிக்காயில் அதிக சக்தி இருக்குது. வைட்டமின் சி அதிகமாக உள்ள பழம் நெல்லிக்கனி. தினம் 2 நெல்லிக்காய் சாப்பிட்டா அவங்களுக்கு ஆயுசு 100. அவங்களுக்கு அழிவே கிடையாது. அறுசுவை நிறைஞ்சிருக்கு. அந்த நெல்லிக்காயை ஜூஸாக போட்டு சாப்பிடலாம். தேன் நெல்லியாக சாப்பிடலாம். தேன் நெல்லி சாப்பிட்டாக்க நுரையீரல் நோயே வராது. நுரையீரலில் உள்ள கட்டியெல்லாம் கரைஞ்சி போகும். தேனில் ஊற வச்ச நெல்லிக்காயெல்லாம் நிறைய விற்பனைக்கு வருது. அந்த தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் திறந்து சாப்பிட்டாக்க நுரையீரல் உள்ள அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து விடும். மூச்சு வாங்கலாம் நின்று போடும். ஆக இயற்கை உணவுகளை சாப்பிட கற்றுக்கணும். ஒரு வேளையாவது நான் 3 வேளையில் ஒரு வேளையாவது இயற்கை உணவு சாப்பிட்டா உடம்புல இந்த பழத்தில் உள்ள சாவு, இந்த இயற்கை உணவில் இருக்க சாறு மீதி 2 வேளையில் சாப்பிட்ட உணவில் உள்ள நச்சுக்களி கழிவுகளையும் வெளியே தள்ளி விட்டுரும். ஆக குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இயற்கை உணவாகிய பழங்கள், காய்கள், கீரைகளை ஒருவன் முழுசாக சாப்பிடணும். ராத்திரி உணவை பழமாய்க்கலாம், முழுசாக ராத்திரி உணவை பழமாய்க்கலாம். மீதி 2 வேளையில் நீ எது வேணால் சாப்பிடு, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆக அதில் அந்த முழு உணவுலையும் தேங்காய் உயர்ந்த உணவு. தேன்காய் அதில் 100 ஆயுசு வயசு அவங்க 100 தான் தேங்காய் சாப்பிட்றவனுக்கு. ஏன்னா அதில் இந்த 5 விதமான சத்து இருக்குது. மாவு சத்து இருக்குது, புரத சத்து இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது, தாதுக்கள், விட்டமின் சத்துக்கள், நார் சத்து, நீர் சத்து, 7 சத்து இருக்குது. இந்த 7 சத்தும் தினைக்கும் சாப்பிட 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 பலவித நோய்களை வெளியே தள்ளி விட்டுவிடும். நோயில்லா உடம்பை உண்டாக்கிவிடும் தேங்காய். அதே போல் எள்ளு, மணிலா பயிரும் தினைக்கும் சாப்பிடணும். நீங்கள் எண்ணெய் பொருளை பயன்படுத்துறதுக்கு பதிலாக பச்சையாக அது ஏன்னா எண்ணெய் பொருளாகும்போது அது சூடேறி பல நோய்களை உண்டாக்கி விடுகிறது. ஜீரண சக்தி இல்லாமல் போடுது, நோய் வரும். தேங்காய் உயர்ந்த வந்து அதே போல் மணிலா பயிர் தினம் ஒரு பிடிச்ச பொடி, வறுத்த மணிலா பயிர் அல்லது அவித்த மணிலா பயிர் சாப்பிடலாம். எள்ளு, கொள்ளு கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய உயர்ந்த மருந்து. கொள்ளை சுண்டல் செய்து சாப்பிடலாம், துவையில் அரைத்து சாப்பிடலாம், கொள்ளை வறுத்து பொடியாக்கி ரசம் போட்டு கொள்ளு ரசம் சாப்பிடலாம். கொள்ளு ரசம் சாப்பிடுவதற்கு கொலஸ்ட்ரால் கிடையாது, ஹார்ட் அட்டாக் வராது. கொலஸ்ட்ரால் குறைக்க வேண்டுமானாலும் பூண்டையும் கொள்ளையும் தினந்தோறும் மாற்றி மாற்றி சாப்பிடலாம். காலையில் தக்காளி ஜூஸ், ஈவினிங் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டா இந்த இருதயம் நோயை நீக்கிவிடும். இருதய கலரும் தக்காளி கலரும் ஒன்று தான். இருதயத்தை குறுக்க வெட்டினாக்க வலது ஆரிக்கள் இடது ஆரிக்கள், வலது வெண்டிக்கள் இடது வெண்டிக்கள். தக்காளியை 4 அறையாக வெட்டினாக்க 4 அறை. தக்காளியை சாப்பிட்டாக்கா அதில் ஆஸ்காரிக் அமிலம், போலிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், லைகோபென்கிற திறமை இருக்குது. அது வந்து இந்த பிபியை குறைக்கும். இருதய நோயை நீக்கும். அது ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லலாம். தினம் இப்போ தக்காளியை சாப்பிட்டா அவங்களுக்கு இருதய நோயே வராது. பணக்காரங்களாக இருக்கவங்க ஆப்பிள் சாப்பிடுங்க. ஏழையாக இருக்கும், ஏழைக்காகவே படைக்கப்பட்ட தக்காளி. தினமும் தக்காளி ஜூஸ் காலையில் சாப்பிடும். நாட்டு தக்காளி சிறப்பு. நாட்டு தக்காளி ரொம்ப சிறப்பானது.
மீதி கிராஸில் இப்போ வரக்கூடிய பெங்களூர் தக்காளி, அந்த தக்காளி, இந்த தக்காளிலாம் இதுக்கு இணையானது இல்லை. பல முறைகளை பயன்படுத்தி அதை உற்பத்தி அதிகம் பண்ணுங்கிறதுக்காக செய்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததில்லை, நாட்டு தக்காளி போல் சிறப்பு வாய்ந்ததில்லை. சில பேர் சொல்லுவாங்க தக்காளி சாப்பிடாத தோல் நோய் வரும், சிறுநீரக நோய் வரும்னு சொல்லுவாங்க. அதில் அந்த சிறுநீரக நோயும் அந்த தோல் நோய் உள்ளவங்க தக்காளியை ஜூஸாக போட்டு வடிகட்டி அந்த தோலையும் அந்த விதையும் எடுத்துகிட்டு சாப்பிடணும். மீதி அந்த நோய் இல்லாதவங்க சாப்பிடலாம். ஆனால் தக்காளிக்குள்ள தனித்தன்மை என்னன்னா, அது சமைத்தாலும் பச்சை சாப்பிட்டாலும் சக்தி இழப்பதில்லை. மீதி எல்லா காய்கறியுமே எல்லா பழங்களுமே சமைச்சா வேக வச்சா சக்தி இழந்து விடும். தக்காளி மட்டும் வேக வச்சாலும் அதை என்ன பண்ணாலும் சக்தி குறைவதில்லை. ஜூஸாக சாப்பிடலாம், சூப்பாகவும் சாப்பிடலாம், ரசமாகவும் சாப்பிடலாம், பச்சாவும் சாப்பிடலாம். எப்படியாவது 2-3 தக்காளி தினமும் சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம் மிகும், நோய் இருக்காது, இருதய நோய் வராது.